வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து யூஸ்ஃபுல் ஃப்ரேசஸ். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்? நம்ம இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு சொன்னாலும் சரி, அதே மாதிரி இலக்கணப்பிழை இல்லாமல் எழுதணும்னு சொன்னாலும் சரி, நம்ம நிறைய ஃப்ரேசஸ் கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் 6 யூஸ்ஃபுல் ஃப்ரேசஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்பர் 1, நேக்கட் ட்ரூத். என்ன அர்த்தம்? அப்பட்டமான உண்மைன்னு அர்த்தம். அதாவது ஒரு கம்ப்ளீட் ட்ரூத்தை, முழுமையான உண்மையை நேக்கட் ட்ரூத் அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு, எனக்கு அப்பட்டமான உண்மை தான் வேணும், எனக்கு முழுமையான உண்மை தான் வேணும். டெல் மீ எவ்ரிதிங், ஐ வாண்ட் த நேக்கட் ட்ரூத். டெல் மீ எவ்ரிதிங், ஐ வாண்ட் த நேக்கட் ட்ரூத். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 2, அனானிமஸ் லெட்டர். என்ன அர்த்தம்? மொட்டை கடிதம். பேச்சு தமிழ சொல்லுவோம் இல்லையா, மொட்டை கடிதாசு அப்படின்னு. ஸோ பெயரிடப்படாத அல்லது விலாசம் இடப்படாத ஒரு லெட்டரை அனானிமஸ் லெட்டர் அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எப்பயாச்சும் மொட்டை கடிதாசு வந்திருக்கா? எப்படி கேட்போம்? ஹாவ் யூ எவர் ரிசீவ்ட் an anonymous letter? Have you ever received an anonymous letter? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்பர் 3, என்னது? ஆர்ச் ரைவல். என்ன அர்த்தம்? பரம எதிரி, பரம வைரி. நல்ல கவனிங்க, ரைவல் அல்லது காம்படிட்டர் அப்படின்னா போட்டியாளர்னு சொல்லுவோம். வேரஸ் ஆர்ச் ரைவல்னா பரம எதிரி. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், நான் என்னோட பரம எதிரிட்ட அந்த மேட்ச்ல தோத்துட்டேன். ஐ ஹவ் லாஸ்ட் மை மேட்ச் டு மை ஆர்ச் ரைவல். I have lost my match to my arch rival. Number 4, என்ன பார்க்க போறோம்? burning desire. என்னது? பெரும் ஆசை. நல்லா கவனிங்க, பேராசை. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேராசை என்ன சொல்லுவோம்? கிரீடுன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பெரும் ஆசையை burning desireன்னு சொல்றோம். ஸோ desire-னா ஆசை. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், நேர்மையா சொல்லணும்னா, வெளிப்படையா சொல்லணும்னா, அரசியல குதிக்கணும்னு எனக்கு ஒரு பெரும் ஆசை இருக்கு. டு பி ஆனஸ்ட், ஐ ஹாவ் அ burning desire to enter into politics. டு பி ஆனஸ்ட், ஐ ஹாவ் அ burning desire to enter into politics. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 5, categorical reply. என்ன அர்த்தம்? ரிப்ளைனா பதில். whereas categorical replyனா வழவழ கொழகொழன்னு பேசாம ஒரு திட்டவட்டமா, வெட்டு 1 துண்டு 2ன்னு திட்டவட்டமா நம்ம கொடுக்கிற பதில கேட்டகோரிக்கல் ரிப்ளைன்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அவன்டேந்து அப்படி ஒரு திட்டவட்டமான பதில நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் சச் எ கேட்டகோரிக்கல் ரிப்ளை ஃப்ரம் ஹிம். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் சச் எ கேட்டகோரிக்கல் ரிப்ளை ஃப்ரம் ஹிம். ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். என்ன பார்க்க போறோம்? நம்பர் 6, இன் ஃபுல் ஸ்விங். என்ன அர்த்தம்? முழு வீச்சில், மந்தமா அப்படி இப்படி இல்லாம வேலையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, எல்லாமே முழு வீச்சில் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ முழு வீச்சில் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இன் ஃபுல் ஸ்விங் இந்த ஃப்ரேஸை நம்ம பயன்படுத்திக்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அந்த ஒர்க் வந்து முழு வீச்சில் போயிட்டு இருக்கு. த ஒர்க் இஸ் நவ் இன் ஃபுல் ஸ்விங். த ஒர்க் இஸ் நவ் இன் ஃபுல் ஸ்விங். டியர் வியூவர்ஸ், யூஸ்ஃபுல் phrases. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.